guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டே ரொட்டீன் வீடியோ எடுக்க போறோம். ஏன் அக்கா வராத நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, அக்கா வந்து இதுக்கு மேலே வருவாங்க. தூங்கி இஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்து மீதி வீடியோ எடுக்கிறேன். ஹாய் மை டியர் ஸ்வீட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷாலி. ஏற்கனவே கீர்த்திகா இன்ட்ரோ கொடுத்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஹோம் அலோன். இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல, நானும் அல்பிஷா கீர்த்திகா மட்டும் தான் இருக்கோம். A few minutes later. Guys, நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. பாருங்க, இங்க நம்ம ஷாலினி இருக்காங்க, அண்ட் தென் இங்க நம்ம அரினிஷா இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சாப்பாடுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு: கீரைக்கறி, பூரி, சம்பால், ரைஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. ஓகே காய்ஸ், அக்கா இப்போ சாப்பிட போவாங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சாப்பிட போறோம். இதே சாப்பிடுவோம். நாங்க என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கீரைக்கறியும் கோழி சம்பாலும் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். ஆனால் நல்லா காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு Later. This is our தேத்தனி. நான் கலக்கிட்டு இருக்கோம், இன்னும் கலக்கி முடிக்கல. இப்போ நான் வந்து தேத்தனி குடிச்சிருக்கேன். வெளியே வந்து மழை பெஞ்சிச்சு இவ்வளோ நேரம். நம்ம சீக்கிரமா ஒரு மினியேச்சர் ஜாமாஸ்லாம் வாங்கி நம்ம வந்து மினியேச்சர் சமையல் செய்யணும். அதுகிட்ட கேளு, செய்யலாமா? என்ன சமைக்கிறாங்க முதல்ல? அக்கா தேத்தனி செய்வாங்க, சாவடியா செய்வாங்க. ஆக்சுவலி அது செய்யற கலக்கிற தேத்தனி நல்லா தான் இருக்கும். அது கலக்கிறது நல்லா இருக்கும். அதோட ரெசிபிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அன்னிஷா கிட்டே முதல் ஒரு சிம்பிளான ரெசிபி எடுத்து நாங்கள் மினியேச்சர் இது செஞ்சு நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கலாம். நாங்கள் இப்போ சொல்றது எப்போ வாங்க முடியும் எங்களுக்கே தெரியாது. செகண்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேத்தனி குடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். A few minutes later. காய்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அக்கா வெளியே இருக்காங்க. அக்காலாம் காஃபி குடிச்சிட்டாங்க. அக்கீலா இப்போ வந்து நான் குடிக்கிறது இல்லை. அக்கா குடிச்சது டீ. எனக்கு டீ பிடிக்காது, நான் டீ குடிக்க மாட்டேன். ஓகே, இப்போ நான் போய் குடிக்கணும் இல்லவா? இல்லைனா டர்கோடா காஃபி செய்யறவா பார்க்கலாம். இப்படி கிச்சனுக்கு வந்தோடனே லைட்லாம் தட்டிட்டு வெளியே வியூ பாருங்க, வாவா இருக்குல்ல. இதுதான் வந்து டர்கோனா காஃபி செய்யறதுக்கான பொருள். ஒரு ஸ்போக், மங்கு சுத்தமாக இருக்கணும், தண்ணி இல்லாத, அப்புறம் காஃபி தூள், பால் மாவு, சீனி, அண்ட் தென் ஹாட் வாட்டர். இவ்வளோதான் காய்ஸ். ஓகே, இப்போ நான் எப்படி செய்யறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மங்கு எடுத்துக்கோங்க. மங்குல ரொம்பவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. காஃபி வந்து உங்களுக்கு தாராளமாக குட்டிக்கோங்க. காஃபி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சுகர் கரையிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிண்டுங்க. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி முடிச்சு இப்படி பீட் எடுத்து இப்படி ஒதுனா உழுவுற செம்ம திக்காக இருக்கணும். அப்படியே க்ரீமியாக அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த இது. ஓகே, இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. பாலை நீங்கள் வந்து செம்ம திக்காக கலக்கணும். ஓகே, லைட்டாலாம் கலக்கூடாது, திக்காக கலக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து டர்கோனா காஃபிக்கு நல்லா இருக்கும். டஸ்டோட கன்சிஸ்டன்சிக்கு கலக்கணும். அப்புறம் சீனி ஆனால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. இப்போதான் கசப்பு இல்லாத இருக்கும். நல்லாவே கலக்கிக்கலாம். நல்லா ஐஸ்கட்டி போட்டுருவோம். கலக்கி வச்சிருக்கிற பாலை எடுத்து இதில் ஊற்றி. ஓகே கைஸ், பாருங்க, டர்கோனா காஃபி ரெடியாச்சு. டடா இப்போ நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது கூட ஸ்ட்ரா வச்சா இனிமேல் நல்லா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ ஃபைனல் லுக். கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் இருக்கும், அது அந்த இடத்துல மேலே இருக்கும். போய் அக்காட்ட கொடுப்போம் காஃபியை. இப்படி இருக்கு கேட்கலாம். காய்ஸ், இது பாருங்க நம்ம காஃபி. இது வந்து காய்ஸ் காஃபி டைம். இப்போ உங்க ரிவ்யூவை சொல்லுங்க. கசப்பா இல்லை, பட் சீனி இல்லாத மாதிரி இருக்கு. நல்லா இருக்கானா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக டர்கோனா காஃபினாலே நல்லா மிக்சிங் தான் பண்ணும். வாவ், நல்லா இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி தான், கசப்பும் தெரியல இனிப்பும் தெரியல, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அழகா இருக்கா? ஓ, அக்காவோட அழகா இருக்கா. ஸ்டில் இன்னுமே அவங்க வந்து கலக்காத வச்சிருக்காங்க, அதுதான் அப்படி சொல்றாங்க. இங்க பாருங்க, அக்கா குடிப்பாங்க, நானும் குடிப்பேன். பாருங்க, நானும் அவங்களும் டர்கோனா காஃபி
இப்போ அக்கா வந்து என்ன குடிக்கிறீங்க? பால். பிகாஸ் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. திடீர்னு இல்லை, என்கிட்ட உள்ள காய்ச்சி ஒட்டிக்கிச்சு போல. அதே நல்லாதான் இருக்கும். உங்ககிட்ட பேசும்போது கூட நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து கிராண்ட் சுத்துதான் தலை. போய் மருந்து எடுத்துருவோம். அக்கா வந்து இந்த பாலை அப்படியே வாயில அழகா போட்டு விட்டுருவோம். Later. ஓகே गाइस, இதோட நம்ம வீடியோவை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த vlog நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலனாலும் ஏதோ கொஞ்சம் வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்க வந்து கொஞ்சமா மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நாங்க வந்து சாப்பிட்டோம். நைட் வந்து இப்போ 10 மணி ஆகும் போது நாங்க 3 பேரும் சாப்பிட்டோம். மத்தியானம் வச்சு அதே சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் அம்மாவும் அண்ணனும் வரல வீட்டுக்கு. அப்பா வந்துட்டாரு, சாப்பிட்டு படுத்துட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கப்பெண்ணின்னு ஒரு புது படம் வந்து, ஸோ அதை பார்க்க போறோம். ஓகே गाइस, இதோட நாங்கள் வந்து ஷட்டர் சாத்திட்டே கிளம்ப போறோம். If you like this video, please like, share, comment and subscribe. Don't forget to press the bell button. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த சோப்பு பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துடும். மறக்காம பண்ணிருங்க. அதுக்கும் கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல தட்டிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்கும், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அதில் தான் நிறைய அப்டேட்ஸ் போடுவோம். டெய்லி நாங்கள் பண்ணுறது ஸ்டாரிஸ்லாம் நிறைய போடுவோம். ஸோ गाइस, அவ்வளோதான். எங்களோட பாய்.